أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் கூஃபாவில் நுழைந்த உபைதுல்லா பின் ஜியாத் செய்த செயல்கள் என்னென்ன என்பதை பற்றி நாம மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஹுசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து கூஃபாவை நோக்கி புறப்படும் போதும் அவர்களின் பயணத்தின் போதும் நிகழ்ந்த சில சம்பவங்களை பற்றி நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். கூஃபாவில் நடந்த விபரீதங்களை பற்றி கடந்த வாரம் நாம் குறிப்பிட்டிருந்தோம். ஹுசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவைகள் எதுவுமே தெரியாத நிலையில் இப்போ மக்காவிலிருந்து புறப்பட்டு கூஃபாவிற்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை மிகவும் உற்சாகத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஹுசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது அன்பும் பாசமும் கொண்ட மக்காவாசிகள் அவர்களிடம், உங்கள் எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள், கூஃபாவுக்கு செல்வது ஆபத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்று சொல்றாங்க. அதுபோல அப்துல் ரஹ்மான் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக்கின் ஆளுநரான உபைதுல்லா பின் ஜியாத் இப்பொழுது கூஃபாவில் இருப்பதாக தெரிகிறது. அதனால நீங்கள் அங்கே செல்ல வேண்டாம், அதோட கூஃபாவாசிகளை நம்புவதற்கு இல்லை, அவர்கள் பேராசை பிடித்தவர்கள், உங்களை அங்கே வரவழைத்த அவர்களே உங்களுக்கு எதிராக திரும்ப மாட்டார்கள் என்று உறுதி சொல்ல முடியாது. அதனால இந்த எண்ணத்தை நீங்கள் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அதுபோல அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக வேதனையோடு சொல்றாங்க, அல்லாஹ் இறை தூதர் அவர்களிடம் இந்த உலகத்தை அல்லது மறுமையை தேர்வு செய்யும்படி கேட்டார். அதற்கு இறை தூதர் அவர்கள் மறுமையை தேர்வு செய்தார்கள். அதனால இறை தூதர் குடும்பத்தில் உள்ள நீங்களும் உலகின் மீது ஆசை வைக்க வேண்டாம், உலக அழுக்குகளால் உங்களை நீங்கள் மாசுபடுத்திக் கொள்ளாதீர்கள் என்று மிகவும் வற்புறுத்தி சொல்றாங்க. அதுபோல அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவை விட்டு போய்விட வேண்டாம், அல்லாஹ்வின் இல்லத்திலிருந்து தொலைவுக்கு போய்விட வேண்டாம். உங்கள் மதிப்புமிக்க தந்தை அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவையும் மதினாவையும் விட கூஃபாவின் மீது ஆர்வம் கொண்டிருந்தார்கள். ஆனால் கூஃபா மக்கள் அவரை எப்படி நடத்தினார்கள் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அதனால் அவர்களுடைய வாக்குறுதிகளையும் நம்ப முடியாதது என்றும் கூறுகிறார்கள். இவை எல்லாவற்றிற்குமாக ஹுசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய பதில், நீங்கள் கூறியது உண்மைதான், ஆனால் 12,000 பேர் வாக்குறுதி அளித்திருப்பதாக முஸ்லிம் பின் அக்கீலிடமிருந்து கடிதம் வந்திருக்கிறது. அதோட கூஃபாவில் உள்ள முக்கியஸ்தர்கள் 150 பேரிடமிருந்தும் கடிதங்கள் வந்திருக்கிறது. இந்த நிலையில நான் பின்வாங்கிவிட்டால் நாளை மறுமை நாளில் மக்களை நேர்வழி பக்கம் திருப்புவதற்கு அல்லாஹ் எனக்கு அளித்த வாய்ப்பை நான் பொருட்படுத்தாமல் மறுத்த குற்றத்திற்கு என்னை அவன் தண்டித்தால் நான் கை சேதப்பட்டவனாகி விடுவேன். அதனால நான் அங்கே செல்வது முற்றிலும் சரியானதுதான் என்று கூறுகிறார். இதை கேட்டதும் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நல்லது, அப்படியே ஆகட்டும், இப்போ நடந்து கொண்டிருக்கும் துல்ஹஜ் மாதம் முடியும் வரையிலும் பொறுத்திருங்க, புது ஆண்டு தொடங்கிய பிறகு புறப்படுவது பற்றி யோசிக்கலாம். ஏனென்றால் இப்பொழுது ஹஜ்ஜி காலம் நெருங்கிவிட்டது. தூர பகுதிகளில் இருந்தெல்லாம் மக்கள் மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். தாங்களோ உலகியல் தொடர்பான விஷயங்களை முன்வைத்து மக்காவை விட்டு வெளியேறும் எண்ணத்தில் இருக்கிறீர்கள். ஹஜ்ஜில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், மக்கள் எல்லாம் ஹஜ்ஜி கடமைகளை நிறைவேற்றிவிட்டு செல்லட்டும், அதன் பிறகு இதை பற்றி நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அதற்கு ஹுசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பயணத்தை தள்ளி போட முடியாது, உடனடியாக புறப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறேன் என்று கூறிவிட்டார். மறுபடியும் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்படி என்றால் உங்களுடன் பெண்களையும் பிள்ளைகளையும் அழைத்து செல்ல வேண்டாம், கூஃபா மக்களை நம்ப முடியாது, உங்களை கலிஃபாவாக ஏற்று வாக்குறுதி அளித்த அந்த 12,000 பேரும் முதலில் கூஃபாவின் அதிகாரிகளை வெளியேற்றிவிட்டு
அவர்கள் கருவூலத்தை கைப்பற்றிய பின் உங்களை அழைத்திருக்க வேண்டும். ஆனால் யசீதின் அதிகாரிகளை மீறி அவர்கள் எதையும் செய்ய இயலாமல் இருப்பதாக தெரிகிறது. அவர்களிடம் அத்தகைய துணிச்சல் இல்லாத நிலையில அந்த அதிகாரிகள் அவர்களை அச்சுறுத்தவோ ஆசை காட்டியோ தங்கள் பக்கம் மாற்றக்கூடும். அதன் பிறகு அந்த மக்கள் யசீதன் பக்கம் சாய்ந்து உங்களுக்கு எதிராக மாறிவிடவும் செய்வார்கள். இந்த நிலையில உங்களுக்கு பெரும் ஆபத்து நேர்ந்துவிடவும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தார்களில் உள்ள பெண்களும் குழந்தைகளும் உங்களுடன் இருப்பார்கள் என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்து பெண்களின் கண் முன்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலையுண்ட போது என்ன நிலை ஏற்பட்டதோ அந்த நிலை உங்கள் குடும்பத்து பெண்களுக்கும் ஏற்படலாம். அதன் பிறகு எதிரிகள் உங்கள் பெண்களையும் குழந்தைகளையும் அவர்களின் அடிமைகளாக ஆக்கிவிடவும் செய்யலாம் என்று பலவாறாக அறிவுரை கூறுகிறார்கள். இதற்கெல்லாம் ஒரே பதிலாக உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவிற்கு வருவதாக நான் அவர்களுக்கு உறுதியளித்து விட்டேன். இனி அதை தவிர்க்கவோ அல்லது காலதாமதம் செய்யவோ முடியாது என்று உறுதியாக கூறிவிட்டார். ஹிஜ்ரி 60 துல்ஹஜ் மாதம் 3ஆம் நாள் திங்கட்கிழமை உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது குடும்பத்தார்களுடன் மக்காவை விட்டு புறப்பட்டு விட்டார்கள். அன்றைய தினத்தில்தான் முஸ்லிம் பெண் அக்கீல் கூஃபாவில் கொலை செய்யப்பட்டார். உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவை தாண்டி சிறிது தூரத்தில் புகழ்பெற்ற அரபு கவிஞரான பரஸ்தக் என்பவரை சந்திக்கிறார்கள். அவர் கூஃபாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். கூஃபாவிலிருந்து அவர் புறப்படும் பொழுது உபைதுல்லா அங்கு வந்து சேரவில்லை. அதனால உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கவிஞரிடம் கூஃபா மக்களுடைய மனநிலையை பற்றி கேட்கிறாங்க. அதற்கு அவர் சொல்கிறார், அவர்களுடைய மனங்கள் எல்லாம் உங்களுடன் தான் இருக்கின்றன, ஆனால் அவர்களுடைய வாள்கள் உங்களுடன் இருக்க வாய்ப்பில்லை என்று அந்த கவிஞர் கூறுகிறார். சற்று தொலைவில் சென்றதும் மதீனாவில் இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மருமகனான அப்துல்லா பின் ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் பிள்ளைகளான அவுன் முஹம்மத் ஆகியோரிடம் கொடுத்தனுப்பிய கடிதம் இப்பொழுது உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்கிறது. அதில் அல்லாஹ்வின் பெயரால் தாங்கள் கூஃபாவுக்கு செல்லும் நோக்கத்தை கைவிட்டுவிட்டு மதீனாவுக்கு வாருங்கள். ஏனென்றால் கூஃபாவில் உங்களுக்கு பேராபத்து ஏற்படும் போல் தோன்றுகிறது என்று எழுதப்பட்டிருந்தது. அதோட மதீனாவுக்கு வந்து வாழ்வதானால் அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்து தருவதாக உறுதியளித்து மதீனா ஆளுநர் அனுப்பிய கடிதத்தையும் அவர்கள் உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்தார். இமாம் உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வேண்டுகோளையும் ஏற்க மறுத்துவிட்டு கடிதத்தை கொண்டு வந்த அவுன் முஹம்மத் ஆகிய இருவரையும் தன்னுடன் அழைத்து சென்றார். இப்போ உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபைதுல்லா கூபா வருவதற்கு முன் நாம் அங்கு போய் சேர்ந்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால முடிந்தவரை வேகமாக அழைத்துச் செல்லுமாறு வழிகாட்டியிடம் கூறுகிறார்கள். அன்றைய நாளில்தான் யசீத் எழுதிய கடிதம், அதாவது கூஃபாவின் எல்லையில் போர்ப்படைகளை நிறுத்தி வைத்து இமாம் உசைன் அவர்கள் உள்ளே வருவதை தடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்த கடிதம் கூஃபாவில் இருக்கும் உபைதுல்லாவுக்கு கிடைக்கிறது. சில நாள் பயணத்திற்கு பிறகு வழியில் அப்துல்லா பின் முத்தீவு என்பவரை உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்திக்கிறாங்க. அவர் சொல்கிறார், உங்களுடைய திட்டத்தை கைவிட்டுவிட்டு மக்காவுக்கு திரும்பிச் செல்வதாக நீங்கள் எனக்கு வாக்குறுதி அளிக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். மேலும் அவர் சொல்கிறார், உமையா வம்சத்தாரிடமிருந்து கிலாபத்தை அகற்ற நினைக்கும் உங்களை நிச்சயமாக அவர்கள் கொன்று விடுவார்கள். அது மட்டுமல்ல, இதற்கு ஆதரவாக இருக்கும் ஹாஷிம்களையும் பிற இனக்குழுவினர்களையும் ஒழித்து கட்டுவதற்கான தைரியமும் இதன் மூலம் அவர்களுக்கு கிடைத்துவிடும். இது நீங்கள் தன்னைத்தானே அழைத்துக் கொள்வதுடன் இஸ்லாத்திற்கும் அரபியர்களுக்கும் குறைஷிகளுக்கும் இழிவை ஏற்படுத்துவதாக அமைந்துவிடும். அதனால அந்த ஈராக்கியர்களை நம்பி நீங்கள் மோசம் போய்விட வேண்டாம் என்று கூறி அவர்களை தடுக்க முயற்சிக்கிறார். அப்துல்லா பின் முத்தீவு அவர்களின் அறிவுரைகளையும்
ஏற்றுக்கொள்ளாத ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவை நோக்கி தன்னுடைய பயணத்தை இன்னும் வேகப்படுத்துகிறார்கள். ஹஜ்ர் என்ற பகுதிக்கு வந்துவிட்டோம், கூஃபாவை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றோம் என்ற தகவலை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடிதம் மூலம் கைஸ் பின் மிஸ்ஹர் என்பவரிடம் கொடுத்து கூஃபாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இந்த கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காதீசியாவை அடைந்த போது அங்கு பாதுகாப்பில் இருந்த உபைதுல்லாவின் வீரர்கள் கைஸ் அவர்களை கைது செய்து அந்த கடிதத்துடன் அவரை உபைதுல்லாவின் முன்னால் நிறுத்துகிறார்கள். அதன் பின்பு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அரண்மனையின் உச்சிக்கு அழைத்துச் செல்கிறார்கள். அங்கிருந்து அவர்கள் கீழே வீசி எறியப்பட்டார்கள். கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலேயே மரணம் அடைந்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் பயண குழுவினருடன் சல்பா என்ற இடத்தை அடைந்த போதுதான் முஸ்லிம் பெண் அக்கீல் கொலை செய்யப்பட்டதையும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆதரவாளர்கள் யாரும் கூஃபாவில் இல்லை என்பதையும் அறிந்து கொள்கிறார்கள். இப்போ கூஃபாவை நோக்கி மேலும் நகர்வது என்பது மரணத்தை நோக்கி செல்வதாக அமையும் என்பதை புரிந்து கொண்ட அந்த பயண குழுவினர் வந்த வழியிலேயே திரும்பி சென்று விடுவதற்கு முடிவு செய்கிறாங்க. இந்த பயண குழுவில் இருந்த முஸ்லிம் பின் அக்கீலின் மகன்கள் சொல்கிறார்கள், நாம் திரும்பி செல்லக்கூடாது, எங்கள் தந்தையின் கொலைக்கு பழி வாங்கியே ஆக வேண்டும், அல்லது அவரை போல் நாமும் உயிர் துறப்போம். அது மட்டுமல்ல, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டதும் கூஃபா மக்கள் அவர்களுடன் சேர்ந்து உபைதுல்லாவை சிறைப்பிடிப்பார்கள் என்று ஆவேசத்தோடு சொல்கிறார்கள். இவர்கள் மக்காவிலிருந்து பயணத்தை தொடங்கியதிலிருந்தே அந்த பயண வழிகளில் சந்தித்த பலரும் இவர்களோடு இணைந்து கொண்டார்கள். அதனால பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் இவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருந்தது. ஆனால் இப்போ கூஃபாவினுடைய உண்மை நிலை தெரிந்த பிறகு இவ்வாறு இணைந்து கொண்டவர்கள் படிப்படியாக பிரிய தொடங்குறாங்க. இறுதியில தொடர்ந்து வந்தது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் சில நெருங்கிய ஹாஷிம் கிளையார்கள் மட்டும்தான். சில வரலாற்று குறிப்புகளில் இவர்களது எண்ணிக்கை 70 அல்லது 80 என்றும், வேறு சில குறிப்புகளில் ஏறத்தாழ 200 பேர் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவை நெருங்கும் பொழுது எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்னென்ன என்பதை பற்றி நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்போது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.